Hello friends, I am Dr. AS and you are watching AS with Chemistry channel. Welcome to the next lecture, ligand field theory or molecular orbital theory for octahedral complex, sigma bonding. In the last lecture, we have seen the postulates of the molecular orbital theory and we have also seen how to bonding take place between the central metal atom and the surrounding the ligand group orbital. In this video, we will see some example where the molecular orbital theory is applied to the transition metal complex. Let's start the video. டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போறோம். டைட்டேனியத்தோட அட்டாமிக் நம்பர் 22. அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3d2 4s2. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. இப்போ 3d1 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் அல்லது லிகாண்ட் ஃபில் தியரியை வச்சு டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா போட போறோம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3dல வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 4sல வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது 4sல 1, 4pல வந்து 3 சப் ஆர்பிட்டால்ஸ், இதுல 1, இதுல 5 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. இதை வந்து 3dல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால்ஸை வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா T2G ஆகும், 2 வந்து EG ஆகும் பிரியுது. இதுல 1 A1G, இதுல T1U 3 அப்படி இருக்கு உங்களுக்கு. அதே போல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிகாண்ட் குரூப் உங்களுக்கு ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6, A1G 1, T1U 3, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EG வந்து 2, மொத்தம் 6 உங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு 6 லிகாண்ட்ஸ் வந்து 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணாங்க, 12 எலக்ட்ரான்ஸா உங்களுக்கு மாறுது. இது எல்லாமே ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகிற நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுவோம். அப்ப A1G இதோட உங்களுக்கு இங்க போயிடுது, இதோட A1G இதோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவோம். T1U இதோட இதை இங்க கனெக்ட் பண்ணிடுவோம், இதோட இந்த T1G இதோட கனெக்ட் பண்ணிடுவோம். அதோடைய ஆன்டிபாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க போடுறோம், இதோட ஆன்டிபாண்டிங் இங்க போடுறோம். A1Gக்கு ஏற்கனவே பார்த்து இந்த ஆன்டிபாண்டிங் வந்து A1Gக்கு ஆன்டிபாண்டிங் வந்து அவங்க போட்டோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் EGல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இதை கனெக்ட் பண்ணி இதோட இதை கனெக்ட் பண்றோம். EGல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாண்டிங் EG இங்க போட்டு இதோட இதை கனெக்ட் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A1Gல 2, T1Gல வந்து பார்த்தீங்கன்னா 6, EGல வந்து 4 உங்களுக்கு. அவங்க 12 உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. இப்போ இங்க போட்டிருக்கோம் இல்லையா 3d1 அப்படின்னு சொல்லி, இந்த எலக்ட்ரான்ஸா இங்க 3d ஆர்பிட்டால வந்து மேக்சிமம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 தான் இருக்கு. இந்த 1 எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பாண்டிங் ஆர்பிட்டால T2Gல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகுது உங்களுக்கு. இதுல 1 தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ இதுல 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த EG ஸ்டாருக்கும் இந்த T2Gக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்டன்ஸ் சர்வீசேஷன் எனர்ஜி டெல்டா O அப்படின்னு சொல்லி சொல்றோம், 10 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இது ஃபுல்லா பேராமேக்னெட்டிக்கா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் இருந்து பாத்தீங்கன்னா போய் நினைக்கிறாங்க. பார்க்க போறது வந்து எக்ஸாம்பிள் போபால்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டாய்டர்ல பார்க்க இருக்கு. இப்போ அங்க அமோனியா எடுத்திருக்கோம். போபால்டுடைய உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் 27. இதோட கிரவுண்ட் ஸ்டேட் 3d7 4s2. ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3 இருக்கிறதுனால 3d6 உங்களுக்கு மாறுது. இதுல எடுக்கக்கூடிய லிகாண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ இதுல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு. இதுல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. இதுல வந்து லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், எஸ் ஆர்பிட்டால் இருக்கும், பி ஆர்பிட்டால் இருக்கும். ரைட் சைட்ல லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இந்த லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா? இந்த 12 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலிகுலர் ஆர்பிட்டால்ல உங்களுக்கு ஃபில் ஆகுது. ஓகே, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்குது அமோனியால இருக்குது 3d6 வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போகும். அது ஆல்பா பிரின்சிபல் பிரகாரம் முதல்ல இங்க பாத்தீங்கன்னா பிரிக்கணும்னா 1 2 3 4 5 6 6வது எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் பேரிங் எனர்ஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பேரிங் எனர்ஜியோடய உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு T2Gலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஆன்டிபாடிக்ல உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகாது. அதனால 6 எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4, 6 எலக்ட்ரான் T2Gலயே வந்துருது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேர் ஆயிருக்கு. அப்போ நான் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேர் ஆக முடியல, எல்லாம் பேர் ஆயிருக்கு. ஒன்றும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே பேர் ஆகுதுனால வந்துட்டு இது ஒரு டயாமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணி லிகாண்டா இருக்குது ஒரே ரீசனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்த்தோன்னா உங்களுக்கு அயன் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கணும். அயன் கூட எப்படி குளோரின் வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அயனுடைய அட்டாமிக் நம்பர் 26, கிரவுண்ட் ஸ்டேட் 3d6 4s2, அதோட ஆக்சிலேஷன் ஸ்டேட் +2 உங்களுக்கு, அப்போ 3d6 உங்களுக்கு மாறுது. இந்த லிகாண்ட் குரூப் டயக்ராம் வந்து பாருங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு போட்டிருக்கோம். அதாவது 3Dல வந்து 3 வந்து T2G ஆகும், 2 வந்து EG ஆகும், 4sல வந்து 1AG ஆகும், அதாவது 1AG கிடையாது A1G ஆகும், 4Pல வந்து பாத்தீங்கன்னா T1E ஆகும் உங்களுக்கு பிரிச்சு வச்சிருக்கும். ஓகேங்களா, அதே போல லிகாண்ட் குரூப் ஆர்பிட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 ஆர்பிட்டால் வந்து போட்டிருக்காங்க. A1G, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா T1U, EG உங்களுக்கு பிரிச்சிருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பிளிட்டப்பா உங்களுக்கு போட்டு வச்சிருக்கோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய 6 லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணாங்க, 12 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து திரிடியில வந்து 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால உங்களுக்கு முதல்ல ஆல்பா போட்டோ ஒன்னொன்னா போட்டு வந்தோம், மீதி இருக்கிறது இங்க 2 அவங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கறோம். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. A1Gல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் இங்க வருது, இது கூட உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு A1G இது A1G 2 எலக்ட்ரான் வந்துருது. அதோடைய ஆன்டிபாடி உங்களுக்கு A1Gல உங்களுக்கு போடுது. அதே போல வந்து பார்த்தா T1Eல இருக்கிற 6 எலக்ட்ரான் போட்டோம். அதே போல இந்த இதனுடைய எலக்ட்ரான் பண்ணுறோம். இது ஆன்டிபாடி உங்களுக்கு போட்டாச்சு. EGல இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் போட்டாச்சுங்களுக்கு இதோட கனெக்ட் ஆன்டிபாடி வந்துட்டு அங்க போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா EGல இருக்கக்கூடிய போட்டாச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய இந்த T2Gல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸா போட்டுரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடில போகுது உங்களுக்கு EG ஸ்டார்ல. அதுக்கப்புறம் 6வது எலக்ட்ரான் திரும்ப வந்து இந்த இடத்துல வந்துருது. ஏன் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து குளோரின்ங்கிறது வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் ஆயிடும். அதாவது பாண்டிங்ல இருந்து ஆன்டி பாண்டிங் ஒரு போயிடுது எலக்ட்ரான்ஸ் வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அதாவது வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து ஸ்மாலர் தென் பார்த்து பேரிங் எனர்ஜி. இப்போ பேரிங் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதோட கம்பேர் பண்ணதுல இது கம்மியா இருக்கிறதுனால இந்த ஷிஃப்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகுது. அப்போ இதுதான் உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கு. அப்போ இது வந்து ஸ்ட்ராங்லி வந்து பாத்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு சரிங்களா, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். If you like my video, please like, share and subscribe to my channel. Don't forget to press bell icon to get notification of my new videos. Keep watching AS Chemistry. Thank you.